ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் ராஜா. இந்த வீடியோவில் ட்ரெண்ட் ரிவர்சல் ரீடெஸ்ட் நம்மளோட செட்டப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து மார்னிங் சப்போர்ட் ஒன்று கீழேயும் அந்த இஎம்ஐ கிராஸ் கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் கேண்டில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டன்லேயே மூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்த வந்துச்சுன்னா அந்த அப்டன் போன கேண்டில் டவுன் பிரேக் பண்ணி கீழே ஓடி போகலாம், இல்லை மேலே அந்த 73,800 பிரேக் பண்ணி மேலேயும் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேலை கீழே போயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 73,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு என்ன பாசிபிலிட்டினா ஒரு பெரிய ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி மேலே போனால் பிவோட் லைன் ரெசிஸ்டன்ஸ் 1, இப்படி டார்கெட் 1, டார்கெட் பாயிண்ட் 2 வரைக்கும் போக பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த இடத்துல 73,996 பிரேக் பண்ணால் அந்த இடம் என்ட்ரியும், 73,800 ஸ்டாப் லாஸும், 74,300 வந்து டார்கெட்டும் வச்சிருக்கும். இப்போ அதே போல் ஆப்ஷன்ஸ் 74,000 கால்ஸ் எடுத்திருக்கேன், அதுலேயும் செட் பண்ணி 164 என்ட்ரி பாயிண்ட், ஸ்டாப் லாஸ் வந்து 97, டார்கெட் வந்து அந்த மூணாவது டார்கெட் வச்சு 457 செட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைன் உச்சி வந்து கிட்டத்தட்ட 590 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செட்டப்க்கான கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். மொதல் கன்ஃபர்மேஷன் ஒன்று, அந்த பெரிய ட்ரெண்ட் லைன் அதை பிரேக் பண்ணிடுச்சு, இது மொதல் கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது, அது ரீடெஸ்ட் ஆகி திருப்ப 164 பிரேக் பண்ணணும், அது ரெண்டாவது கன்ஃபர்மேஷன். மூணாவது, அந்த இஎம்ஐ கிராஸ் இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் விழுகணும், இது மூணாவது கன்ஃபர்மேஷன். இது மூணுமே அமைஞ்சிச்சுன்னா கன்ஃபார்ம் அது மேலே போகும். அப்படி இல்லை ரிட்டன் கீழே போயிடுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல வாங்க மாட்டோம். இப்போ நம்ம கவனிச்சோம்னா சென்செக்ஸ் நம்ம போட்டு வச்சபடியே 73,996 பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட டார்கெட் பாயிண்ட் 2 வரைக்கும் போகிறதுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. பிவோட் பாயிண்ட் அந்த எல்லோ லைன் இருக்குல்ல 74,164, இப்போ அதை தொட்டுருச்சு. ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா 165 பிரேக் பண்ணிடுச்சு. முதல் டார்கெட்டை வந்து டை, அது க்ரீன் கேண்டில் அளவுக்கு போயிடுச்சு. இப்போ என் ஸ்டாப் லாஸ் வந்து வாங்க ப்ரைஸுக்கே நான் மாற்றிட்டேன். இப்போ 11:52 டைம் பார்த்தோம்னா அந்த பிவோட் பாயிண்ட்டையும் தாண்டி பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் 74,199 தொட்டுட்டு இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. இது வந்து ஒரு க்ரீன் கேண்டில் போட்டு முடிஞ்சுன்னா அடுத்த டார்கெட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அப்படி இல்லாமல் ரிட்டன் ஆச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸில் ப்ரீவியஸ் கேண்டிலோட 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் லோவில் வந்து நான் ஃபிட் பண்ணி அதை வந்து குவிட் பண்ணிடுவேன். இப்போ 11:55 டைமில் அந்த ரெட் லைனை காசு பண்ணி 74,200 வந்து ஸ்ட்ராங் நிற்கிது. இப்போ ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா இந்த டார்கெட் 1 பிரேக் பண்ணி 300 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரை பண்ணி 234க்கு நான் மாற்றிருக்கேன். இதில் எப்பவுமே சொல்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டார்கெட் ரீச் ஆகிறது, ஸ்டாப் லாஸ் பிடிக்கிறது, மூவ்மெண்ட் எல்லாமே சென்செக்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆப்ஷன்ஸ் வைக்கணும். ஆப்ஷன்ஸை கனெக்ட் பண்ணி வைக்காதீங்க. சென்செக்ஸில் வந்து அந்த டார்கெட்டை தொட்டுச்சுன்னா ஆப்ஷன்ஸில் ஒரு 5 செகண்ட் பாருங்க, என்ன ஸ்டேஜில் இருக்கோ உடனே எக்ஸிட் ஆகுங்க. சென்செக்ஸ் இண்டெக்ஸில் ரீச் ஆனதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸில் நீங்கள் காத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா இந்த ஆப்ஷன்ஸில் தொடாமலே பெரிய லாஸ் அடிச்சிடும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 12 மணிக்கு நம்ம டார்கெட்டையும் தாண்டி அந்த ப்ளூ லைன் 74,500 நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ என்னோட ஆப்ஷன்ஸில் நான் டார்கெட் 2 ஹிட்டார் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.75 ரேஷியோ 237.145% ப்ராஃபிட் நான் எடுத்துருக்கு. இன்னைக்கு என்னோட ட்ரேடை வந்து இதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம செட்டப்பும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு கண்டிப்பாக அதிக பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம். நமக்கு லாஸ் ஆனாலும் கிட்டத்தட்ட வாங்கின ப்ரைஸுக்கு தான் பாதி டைம் லாஸ் அடிக்கும். ஸோ உங்கள் அனுபவத்தில் நீங்கள் ஸ்ட்ராங் நம்பர் செட்டப்பை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த செட்டப் அமைஞ்சால் மட்டும் ட்ரேடுங்க, இல்லைன்னா அன்றைக்கி அந்த ட்ரேட் எடுக்க வேணும். ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். எந்த செட்டப் இருந்தாலும் சரி அதில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா கன்ஃபார்ம் ப்ராஃபிட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ட்ரேடிங் அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.